ரெக்கார்ட். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நம்ம இந்த ஈஷாவாஸ்ய உபநிஷத் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இவ்வளவு நாள் என்ன பார்த்தோம்னா, அது சின்ன உபநிஷத் தான். அதுல என்ன பார்த்தோம்னா, முதல்ல ஈஸ்வரனை பத்தி, அதாவது சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை பத்தி ஒரே லைன்ல எல்லாமே நமக்கு சொல்லிட்டாங்க. ஈஷா வாஷ்யமிதம் சர்வம், எல்லாமே ஈஸ்வரனால வியாபிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டாங்க. அந்த கருத்தோட விளக்கமா தான் இப்போ இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் அந்த ஒரு ஈஸ்வர தத்துவத்தின் ஒரு வியாபக தன்மையை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லக்கூடியதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். அப்புறம் அதுல நம்ம பிரகிருதி மார்க்கத்துல பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க, நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பிரவிற்த்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாததால அவங்களே நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரிஷி முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்காக ஒரு கர்மமாக மார்க்கத்தை சொல்றாங்க. கர்மத்தை யோகமாக செய்யுங்கள் அப்படின்னு கர்மயோகம் சொல்லப்பட்டது. அப்புறமா அந்த கர்மயோகம் கூட பண்ண தெரியாம அதை நிஷ்காமியமா பண்ணாதான் அந்த கர்மம் யோகமாக இருக்கும். இல்ல நம்மளோட சுவாவத்தின் பிரகாரம் துஷ்கர்மமோ சத்கர்மமோ நம்ம பண்ணிட்டு இருந்தானா அதனால இருக்கக்கூடிய பலாபலன்கள் நமக்கு விட்டும். அதனால நீங்க துஷ்கர்மமோ சத்கர்மமோ விட்டுட்டு நிஷ்காமியமா ஒரு கர்மம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்காக ஒரு மிகவும் ஒரு டார்க் லோகம் உங்களுக்காகவே பண்ணி வச்சிருக்காங்க, அதுல போய் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 4வது ஸ்லோகத்துல இருந்து 4, 5, 6, 7, 8 ஆத்ம தத்துவத்தை இன்னும் கொஞ்சம் டீப்பா அழகா நமக்கு விளக்குறாங்க. 6வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருக்கிறது ஒண்ணுதான் அந்த பிரம்மம். இந்த பிரம்மம் ஆத்மான்னு நம்ம மாத்தி மாத்தி சொல்லுவோம். அந்த பிரம்ம தத்துவம் உன்னால புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. புத்திக்கு விளக்க சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. மனசால கிரகிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதனால அத ஒரு ஊடகமா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஓடி ஓடி அது பிடிக்க போனா அது உனக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லி, எப்படி அது இந்திரியங்களால கிரகிக்க இயலாதது ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சரி, அது என்ன இருந்தாலும் நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஆத்ம தத்துவம் தான் எல்லாத்துக்குள்ளேயே இருக்கிறது. சர்வ வியாபியை நம்ம முதலே பார்த்துட்டோம் இல்லையா? அந்த ஆத்ம தத்துவம் தான் சர்வ வியாபியா இருக்கிறதுனால எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பது அந்த ஆத்மா தான். சோ நம்ம ஏதோ ஆத்மாவை புரிஞ்சுக்கலனாலும் இந்த ஆத்ம தத்துவம் தான் எல்லாருக்குள்ள இருக்கிறது அப்படின்ற ஒரு முதல்ல அந்த விஷயத்த நம்ம உறுதியாக புரிஞ்சு கொள்ளணும். அதை நம்ம நம்பணும். அப்ப என்ன ஆகும்னா, நம்மளால நாம ரூபங்களை தாண்டி எல்லாவற்றையும் ஒரே ஒரு நோக்கோட ஆத்ம சிந்தனையோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குணம் நமக்குள்ள நல்லா டெவலப் ஆகும். சரி, அது எதா இருக்கணும் அப்படின்னு, எது சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யத்தி. அப்படிதான் ஆத்மாதான். நீ எதிர உட்கார்ந்துருக்காளே, இப்ப உங்க இந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாக்கள். ஒரே பிரம்மம் இந்த பாத்திரம் எப்படி ஆகாஷ தத்துவம் சிதாகாசம், சித்தாகாசம் கட்டாகாசத்துக்குள்ள இருக்குமோ அந்த மாதிரி நம்மளாம் பாத்திரங்கள். நமக்குள்ள அந்த ஆகாச தத்துவம் மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் இருக்குது அப்படின்றது. சோ நான் ஜெய்ஸ்ரீவி நீங்கெல்லாம் பாக்குறீங்களா, அது ஒரு ஆத்மா. லக்ஷ்மியை பாக்குறோமா, அவ ஒரு ஆத்மா. தேவகுமாரும் ஒரு ஆத்மா.
பானு ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த அந்த ஒரு நோக்கமோட அனுபஷ்யத்தை அதை நம்ம உறுதியா பார்க்கணும், அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. சரி, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எல்லாரையும் ஒரே விதமாக அஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவ விஜானத, அத நீ தெரிஞ்சுட்டானா உனக்கு என்ன லாபம் வரும்? அப்புறமா நீ இதனால மனசு கலங்க மாட்ட. நீ அந்த அதர் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த நான் அல்லாததன் மேல எனக்கு ஒரு பிடிப்பும் ஏற்படும், எனக்கு ஒரு வெறுப்பும் ஏற்படும், அதை பார்த்து ஒரு பயமும் ஏற்படும், அதை பார்த்து ஒரு தடுமாற்றமும் ஏற்படும். இந்த குணங்கள் எல்லாம் உனக்கு இருக்காது. நீ பயப்பட மாட்ட, யார பார்த்தும் தடுமாற மாட்ட, எல்லாரையும் ஒரே ஒரு சமநோக்கோட பார்ப்ப. அதுதான் உனக்கான ஒரு வழி. ஏன் அப்படி இருக்கணும்? அப்பதான் இந்த ஒரு சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்ம நீந்தி கரையேற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. இது மட்டும் 6 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப 7வது ஸ்லோகத்துல இந்த 6வது ஸ்லோகத்தை மட்டுமே தான் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றாங்க. யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மை ஏவ அபுஜனாத் அபூத விஜானதக. அப்படிதான் இந்த பூதங்கள் எல்லாமே இருப்பது எல்லாமே அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்ப அப்படி தெரிஞ்சின்றவனுக்கு மோகம் எங்கேந்து வரும், சோகம் எங்கேந்து வரும் அப்படின்ற ஒரு கேள்விய இங்க வைக்கிறாங்க. மோகமும் சோகமும் என்ன? மோகம்னா என்ன? அபரிமிதமான ஒரு ஆசை, எதன் மேலயும் ஒரு ஆசைக்கு மேல அபரிமிதமான ஆசை. என்ன சொல்றாங்கன்னா, ஆசை என்பது இப்ப எனக்கு எதுல லட்டு இருந்தா அதை தின்னணும்னு ஆசை. ஆனா மோகன்றது என் கண்ணுக்கு எதில் லட்டும் இல்லை ஒண்ணும் இல்லை, ஆனா லட்டு தின்னணும் அப்படின்ற கண்ணால காணாததின் மேல கூட நம்மளோட இந்திரியங்கள் ஈர்ப்பை ஏற்படுத்தி போறதுக்கு மோகன் பேரு. அப்ப என்ன ஆகும்? அது எப்படியெல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான முயற்சியில ஈடுபடுவோம். நம்ம முயற்சி வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு தெரியாது நமக்கு. ஒருவேளை அது வெற்றி பெற்றாலும், இப்ப நான் எப்படியோ கடைக்கு போய் நான் லட்டு வாங்கி சாப்பிட்டுட்டாலும் அத்த என்னால முடியுது அப்படின்ற ஒரு அகங்காரம் வரும். இல்ல சாப்பிடவே முடியலன்னு எனக்கு என்னடா வாழ்க்கை, லட்டு வாங்கி சாப்பிடறதுக்கு கூட என்னால முடியல அப்படின்ற ஒரு கோபம், அந்த கோபத்தால ஒரு விரக்தி, அதனால ஒரு மன அமைதி போயிடும். சோ இந்த குணங்கள் எல்லாம் அந்த மோகத்தால வருது. இப்ப சர்வாணி பூதானி ஆத்மன் ஏவ அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டானா இங்க மோகம் எங்கேருந்து வரும்? மோகம் இல்லாதப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் 6 உட்பகைவர்கள் நம்மளை விட்டு தூரம் இருக்கும்போது நமக்கு சோகமே கிடையாது. இந்த 7வது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ஒரு மந்திரம் அப்படி சொல்லலாம். என்னன்னா, இந்த மாதிரி புரிஞ்சுக்கோப்பா, முதல்ல எல்லாமே ஆத்ம தத்துவத்தான். எதையும் அதோட நாமரூபங்களை தாண்டி அதற்குள்ள இருக்கிற ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதுவும் நான் தான், அதுவும் நான் தான். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, எல்லாத்துலயும் நீ என்ன பாரு, என்னல எல்லாவற்றையும் பாரு. அப்படி நம்ம தினம் விளக்கேற்றி சுவாமி கிட்ட நம்ம பூஜை பண்ணும்போது அந்த கிருஷ்ணரை பொம்மையா நம்ம பார்ப்போம். கிருஷ்ணா என்ன காப்பாத்து அப்படின்னு, குருஜி என்ன காப்பாத்து, கிருஷ்ணா என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றது அது தப்புன்னு எனக்கு தெரியாது, அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அத பார்க்கும்போது இதே தத்துவம் தான் எனக்குள்ள இருக்கு, இதே பிரம்ம தத்துவம் தான் எல்லாத்துலயும் இருக்கு அப்படின்றது தினம் 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 நமக்குள்ள அதை உறுதிப்படுத்திக்கிட்டே போகும்போது இந்த மோகமும் சோகமும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். ஒரு மோகம் வந்தது, ஒரு சோகம் வந்ததுன்னா லெட் அஸ் ஸ்டாப் ஃபார் அ மினிட். ஏன் இந்த மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி யோசிக்கும் போது, ஓ இந்த ஆசை எனக்கு நிறைவேறலன்னு எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன பெரிய ஆசை, நம்ம சாப்பிடாததா, நம்ம பார்க்காததா அப்படின்ற ஒரு மனசமாதானமும் இல்லை அப்படின்னா
இதனால என்ன ஆகி போச்சு, ஒருத்தர் மேல நம்ம கோவம் வந்தானே, அவன் குருஜி சொல்வார்ல, அவன் வந்து உன்னை திட்டினான்னா அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ, அதனால அவன் உள்ள உள்ள இருக்கிற கசப்ப அவன் வெளியில துப்பிட்டு போன, நீயே அதை வாங்கி கட்டிக்கிற. யாரோ ஒரு கோபத்துல ஒரு 4 வார்த்தை பேசினான்னா அது வார்த்தையா தள்ளி விட்டுடு, குப்பையா தள்ளி விட்டுடு. அதை வாங்கி கட்டிக்கும் போதுதான் நமக்கு ஐயோ இப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்கலக்கமும் ஒரு கோபமும் வரும் இல்லையா. சோ இந்த ஒரு தத்துவம் எல்லாவற்றிலும் இருப்பது அந்த ஈஸ்வர தத்துவம் தான் என்பதை நம்ம புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம உறுதியா நம்பி அதை உறுதியா வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது இந்த சோகம் மோகம் இதெல்லாம் இல்லாம நம்ம வாழ்க்கை கொஞ்சம் வந்து ஒரு சரியான ஒரு பாதையில போகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா 8வது மந்திரம் ரொம்ப முக்கியமானது. இதோட ஆத்ம தத்துவம் இங்க முடிஞ்சு போயிடுறது. இந்த 8வது ஸ்லோகம் நான் போட்டிருக்கேன், அது ரொம்ப பெருசு. அத வந்து கடமுடான்னு வந்து சான்ஸ்கிரிட்ல சொல்றத விட்டுட்டு அதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க ஆத்ம தத்துவத்தை புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பிரகிருதி தத்துவம் போல ஒரு வரையறைகளுக்குள் அடங்காதது. என்ன அப்படி சொல்ற, ஆத்ம தத்துவம் எனக்குள்ள இருக்குன்னு அப்ப எனக்குள்ளதானே இந்த டைமென்ஷன்ஸ்குள்ள தானே இருக்கு அப்படின்னா இந்த கட்டாகாசம் சிதாகாசத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்துல தான் இருக்கு ஆகாச தத்துவம், இருந்தாலும் இவ்வளவுதானே ஆகாச தத்துவம். இந்த பாட்டிலோட டைமென்ஷன்ஸ் தான் ஆகாச தத்துவத்தோட டைமென்ஷன்ஸ்னா நிச்சயம் கிடையாது. ஏன்னா நம்ம பார்த்தோம் அது சர்வவியாபி, பியாண்ட் ஆல் த டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தத்துவம் வந்து அது வந்து நம்மளால பிடிபட முடியாதது, நம்மளோட கிரகிக்க இயலாதது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு முனிவர்களும் ரிஷிகளும் நமக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. ரொம்ப எப்படி எப்படியோ சொல்லி எப்படின்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இப்ப நமக்கு எது தெரியும், இந்த பிரகிருதி தத்துவத்தோட குணாதிசயங்கள் தெரியும். அந்த குணங்களை சொல்லி இந்த மாதிரி இல்ல ஆத்மா, அது வேற மாதிரி அப்படின்னு முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அது இப்பேற்பட்டது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு 14 விஷயங்கள் வந்து நம்ம மெல்லமா பார்க்கலாம். அது ஒண்ணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே, நம்ம மனச கவனம் செலுத்தினாலே அதை நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னா பரியகாத் அப்படின்னா அது எல்லாவற்றிலையும் பரவி இருக்குது. இது நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு வரோம். ஈஷாவாஷ்ய உபனிஷத்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஈஷாவாஷ்யம் சர்வம் எல்லாவற்றிலையும் வியாபித்திருக்கக்கூடியது. சோ ஆத்மாவோட ஒரு முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னா சர்வ வியாபி. நான் வந்து இந்த சம்டைம்ஸ் எனக்கே வந்து இந்த தமிழ்ல வந்து ஒரு வார்த்தைகள் வந்து சில சமயத்துல புரிய ரொம்ப கடமுடான்னு இருக்கும். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லும் போது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் நான் ரெண்டுலயும் சொல்ல பாக்குறேன். இந்த முதல்ல தத்துவம் வந்து ஆத்ம தத்துவம் சர்வ வியாபி. இட் இஸ் ஆல் பர்வேடிங், எவ்வளவற்றிலையும் ஊடுருவி இருக்குது, அது இல்லாத இடமே இல்லை அப்படின்றது ஒண்ணு. அப்புறமா ரெண்டாவது வந்து சுக்ரம் அப்படின்னா அது சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சுக்ரம் அப்படின்னா அது ஒளிமயமானது. இட் இஸ் வெரி பிரைட். இட் டசன்ட் நீட் எனிதிங் எல்ஸ் டு பிரைட்டன் இட். அது ஸ்வயம் பிரகாசி, தானாவே ஒரு பிரைட்டா இருக்கு. அப்படின்னா ஏன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு நமக்கு நம்ம தான் மூடி மூடி வச்சுட்டோம், உள்ள போட்டு பெரிய கம்பளி போட்டு. அத நம்ம அணுகி அதை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அதனோட ஒளியை நம்மள அதோட பிரைட்னஸ நம்மளால உணர முடியும். நம்ம உணர்ந்தாலும் உணர முடியாவிட்டாலும் அது இருக்குன்னு தெரிஞ்சின்றாலும் அது இல்லைன்னு சொல்லி நான் மறுத்து கூறினாலும் அந்த ஒரு ஒளி தத்துவம் அதோட பிரைட்னஸ் தான், அந்த சைத்தன்யத்தின் சக்தி தான் இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு ஒளியை தருது. எனக்கு கண்ணு இருக்குப்பா, நான் கண்ணை திறந்துட்டு இருக்கேன், என்னோட ஆத்மா அதுல வந்து ஒளிய கொடுக்கலன்னா
ஒளிய அதுல பாய்ச்சலைன்னா என் கண்ணு வந்து குருட்டு கண்ணு மாதிரி தான் இல்லைங்களா? இப்போ ஒரு செத்து போயிட்டான், செத்து போயிட்டேன்னு வச்சுக்கலாம். செத்து போற மாதிரி என் கண்ணு நல்லா இருக்கு, என் கண்ணை நான் தானமா கொடுக்கலாம். கண்ணு இல்லாதவங்களுக்கு நான் தானமா கொடுத்தாலும் அந்த கண்ணுக்கு ஒளி கிடையாது. நான் இந்த கண்ணை எடுத்துன்னு போயிருக்கேன், அதுல ஒளி இருக்கா? இந்த கண்ணு இந்த சினிமா பாரு அப்படின்னு அது பார்க்குமா? பார்க்காது. அந்த கண்ணு இன்னொருத்தனுக்கு வைக்கும் போது அவனுடைய சைத்தன்யம் அதற்கு ஒளி ஊட்டணும். அப்பதான் அவனால நான் கொடுத்த அந்த கண்ணு என்னோடமல் இருக்கும்போது என்னோட சைத்தன்யத்துல வேலை பார்த்தது. அந்த கண்ணு மற்றவங்களுக்கு நான் தானமா கொடுத்த போது அவனுடைய சைத்தன்யம் அதுக்கு ஒளிய கொடுத்தது. சோ இந்த சைத்தன்யத்தின் ஒரு ஒளி பிரகாசமான ஒளியால் தான் அவயவங்கள் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால இரண்டாவது சுக்ரம், அது பிரைட்னஸ், ஒளிமயமானது அப்படின்னு சொல்லு. அடுத்தது அகாயம். காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா அப்படின்னு சொல்றோம்ல, காயம் என்றால் இந்த உடம்பு. இது அகாயம், ஆத்மாவுக்கு உடம்பு கிடையாது. இந்த உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கே தவிர ஆத்மாக்குன்னு ஒரு உடம்பு கிடையாது. நான் செத்து போன அப்புறமா என்னோட ஆத்மா போகும்போது என்னோட ஷேப்லயேவா போகும்? இல்ல. அதுக்கு வந்து காயம் கிடையாது, சரீரம் அற்றது, பாடிலெஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இந்த இந்த உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது? பஞ்சபூதங்களால ஆனது, பிரகிருதி தத்துவத்தால ஆனது. இந்த பிரகிருதி தத்துவத்தால ஆக்கப்பட்ட இந்த உடலுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு 4 அடி ஒரு 6 அங்குலம் இருக்கேன், 5 அங்குலம் இருக்கேன், 3 அங்குலம் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு உயரம், எனக்கு ஒரு பருமன், என்னோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எதுக்கு? இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலுக்கு. இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கே தவிர இதோட டைமென்ஷன்ஸ்குள்ள ஆத்மா இருந்தாலும் ஆத்மாவோட ஷேப்பு இது அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்கு இதுதான் உடம்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அகாயம், அது சரீரம் அற்றது. அதாவது அது பிரகிருதி தத்துவத்தால் ஆக்கப்பட்டது அல்ல, பஞ்சபூதங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அதோட தன்மை இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது பருப்பொருள் அல்ல. அதனால்தான் அது நம்ம டைமென்ஷன்ஸ்குள்ள அடக்க முடியாததுனால்தான், அதனால என்னோட பஞ்சேந்திரியங்களால அதனால உணரவே முடியல. மூன்றாவது அகாயம். நாலாவது ஆவரணம். ரணம்னா என்ன? எனக்கு ஒரு ரண சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம்ல, சர்ஜரி, ரண சிகிச்சை. ரண சிகிச்சைன்னா என்ன காயப்படுத்துறாங்க. சர்ஜரி நல்லதான் பண்றாரு, இல்லைன்னா எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும்னா முதல்ல என்ன காயப்படுத்தணும், என்னை வந்து வெட்டணும் இல்லையா? என்னை வெட்டுனா எனக்கு வலிக்கும், வெட்டும் போது வலிக்கும். இந்த வெட்டப்படாத ஒரு நிலை அந்த ஆத்மாவுக்கு. இந்த உடம்ப வெட்டலாம், ஆத்மாவை வெட்ட முடியுமா? முடியாது. கிருஷ்ணர் கீதையிலே சொல்லியிருக்கார், அது தண்ணீரால் நினைக்கப்படாதது, காற்றால் உலர்த்தப்படாதது, எந்த ஒரு ஆயுதங்களாலும் அதை காயப்படுத்த முடியாதது, அப்பேற்பட்டது ஆத்ம தத்துவம் அப்படின்னு அவரு சாங்கிய யோகத்துல 2வது சாப்டர்லயே அவர் வந்து சொல்லிட்டார். அதுதான் இங்க ஆவரணம். ரணம் அப்படின்னா அதுக்கு வந்து உன்னால அதை காயப்படுத்த முடியாது. அப்ப என் மனசை என்ன இப்படி எல்லாம் பேச என் மனசை எப்படி காயப்படுத்திட்ட? மனசுதான் காயப்படுத்த முடியுமே தவிர, ஏன்னா மனசு என்பது இந்த உடலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். அது வந்து அர்த்த எலிமெண்டால் ஆனதா இல்ல அப்படின்னாலும் அது பிரகிருதி தத்துவம் தான். புத்தி, மனசு எல்லாமே பிரகிருதி தத்துவம் தான். அதை நான் காயப்படுத்த முடியும். ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நாயில யாராலுமே அது வந்து காயப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு நோ ஹர்ட், இட் கேன் நாட் பி ஹர்ட். அத வந்து நீ என்னதான் கீறி வைக்கிறனாலும் அது வந்து ரணம், ஆவரணம், அது வந்து உன்னால காயப்படுத்தவே முடியாது அப்படின்றது 4வது தத்துவம்.
அப்புறமா வந்து இந்த உடல் அப்படின்றது இருக்கிறதுனாலதான் இந்த நரம்புகள் எல்லாம் எங்க இருக்கும், உடல் இருந்தா தானே நரம்புகள் இருக்கும். நரம்பு மண்டலத்தை தனியா வச்சானா அதுக்கும் வந்து அந்த ஆத்ம சக்தி சக்தி ஊட்டும் போதுதான், உயிர் இருந்தாதான் அந்த நரம்பு மண்டலத்துக்கு ஒரு வலியை உணர்வதோ ஏதோ ஒரு தன்மை உண்டாகும் இல்லையா. அடுத்த இங்க தத்துவம் என்னன்னா அஸ்னாவிரகம், நரம்புகள் அற்றது. நரம்பு முதல்ல காயமே இல்ல, காயம் இருந்தா தானே அதுக்கு நரம்புகள் இருக்க முடியும். நோ நர்வ்ஸ். இந்த நரம்புகள் இல்லாதது என்பது என்ன குறிக்கிறதுன்னா சரீரம் இல்லாதது. அங்க நம்ம வந்து அக்காயம்னு சொல்லிட்டோம், அங்க பாடி, அங்க வந்து நம்ம இந்த டைமென்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு உடல் அதற்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். இங்க நரம்புகள் அற்றது அப்படின்னு சொல்லும் போது இந்த உடல் ஸ்தூல சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வேதனைகளோ குட் ஆர் பேட் வாட் எவர் இட் இஸ், இந்த சூழ சரீரத்தை குறிக்கிறது தான் நரம்புகள். ஏன்னா பிகாஸ் நரம்பு இஸ் அர்த் மேட்டர் இல்லையா. அந்த நரம்புகள் இல்லாதது, அதனாலதான் அதை நம்மளால காயப்படுத்த முடியல. இங்க இதுக்கு வந்து நரம்புகள் இல்லாதது, இதுல ஒண்ணுமே ஒட்டாது அப்படின்னும் போது சரீரத்ரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஒண்ணுமே கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது, ஆஸ்ட்ரல் பாடியும் கிடையாது, காசல் பாடியும் கிடையாது. அதனால இதனால வலியையோ வேதனையோ உணர முடியாது. நீ வலியை வேதனையுமே ஏற்படுத்தவே முடியாது அப்படின்றது ஒரு இங்க விஷயம் சொன்ன. இதற்கு நரம்புகள் அற்றது, நோ நர்வ்ஸ் அட் ஆல். அப்புறமா சுத்தம், ஆறாவது வந்து சுத்தம், பரிசுத்தமானது. இத வந்து நம்மள அழுக்கே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருந்தா தானே நம்ம அது மேல இத குப்பைய போட முடியும், எத்தனை போட முடியும் இல்லையா. இப்ப எப்படி ஆகாச தத்துவத்தை நம்ம அழுக்கப்பட, அப்ப பொல்யூஷன் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பொல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஏர். எவ்வளவுதான் டர்ட்டி ஏரா இருந்தாலும் அந்த காற்று அடித்து செல்லப்பட்ட பிறகு அது இந்த ஆகாச தத்துவத்தில் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துவது கிடையாது. அது போல இந்த உடலை வந்து நீ வந்து போட்டு அடி அடின்னு அடிக்கலாம், என்னென்ன கட்டைய போட்டு அடிக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, நீ என்ன பண்ணாலும் அதெல்லாம் இந்த உடல் சார்ந்தது. இதற்குள்ள இருக்கிற ஆத்மா அந்த வலியையும் உணராதது. சரி, நான் நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா நான் நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அதையும் ஆத்மா உணர்றது இல்லை. இந்த மனசும் புத்தியும் தான் அந்த விதமான ஒரு உணர்ச்சிகளை வந்து அனுபவிக்கிறது. ஆத்மாவுக்கும் உணர்வுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. அடுத்ததாக இந்த ஆத்ம தத்துவை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. இத இவ்வளோ விஷயம் சொன்னாலும் 7 விஷயம் 6 விஷயம் இதெல்லாம் நமக்கு புரியுறதா? சரி, ஏதோ புரியுது. இத வந்து நன்றாக புரிஞ்சுக்கிட்டு ஆத்ம தத்துவத்துல நம்ம டீப்பா இருக்கும் போதுதான் இந்த ஆத்ம தத்துவத்தை கொஞ்சமான நம்மளால நெருங்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப என்ன சொன்னோம், உடம்புக்கு வலி உண்டு, ஆத்மாவுக்கு வலி கிடையாது. உடம்பு சர்வ வியாபியாக இருக்காது, ஆனா ஆத்மா சர்வ வியாபியாக இருக்கும். இந்த மாதிரி அதற்கு ஒரு சரீரம் கிடையாது, காசல் சரீரமும் கிடையாது, ஆஸ்ட்ரல் பாடியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்போ அப்புறமா என்ன சொல்ல, நரம்புகள் இருக்கு, அதனால உனக்கு வலி வருது, அது பிரகிருதி தத்துவம். அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு வலிகள் எதுவும் கிடையாது அப்படின்னு இவ்வளவு நேரம் ஜட பொருளால் ஆன சரீரத்திற்கு என்னென்ன தன்மைகள் உண்டோ இருந்தோ அதையெல்லாம் ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா இன்னும் வந்து நமக்கு புரிஞ்சதான புரியல போல இருக்கே, சரி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். இது அப்பா அபாபவித்தம் அப்படின்னா பாபம் அற்றது. பாவம்னா என்ன, நம்ம செய்யற செயல்களுடைய ஒரு தாக்கம், அதுதான் வந்து பாவம். அவன் பாவம் செஞ்சிட்டான், இவன் புண்ணியம் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்த ஆத்மா
பாவமும் செய்வதில்ல, புண்ணியமும் செய்யறதில்ல. எனக்கு இப்போ யாரோ ராமாயணத்துல கூட பார்த்தா அந்த சஹஸ்ர ராவணன் அந்த ராமராஜ்யத்துல இருக்க எல்லாருடைய மனசையும் ஒரு கெட்ட எண்ணத்தால நிரப்பிடுறான். கெட்ட எண்ணத்தை அவன் மனசுக்குள்ள இந்த மனசுக்குள்ள நீ கெட்ட எண்ணத்தை கொண்டு வரலாம், இந்த புத்தியை நீ தடுமாற செய்யலாம். ஆனா ஆத்மாவுக்குள்ள அந்த கெட்ட விஷயங்களோ நல்ல விஷயங்களோ எதுவுமே அண்டாதது. ஏன்னா இது இந்த தத்துவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இருமைகள், இந்த நல்லது கெட்டது வேண்டியது வேண்டாதது எல்லாம் இந்த ஜட ஆத்மாவ ஜட பொருளாலான இந்த உடலுக்கு தானே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. அது பாவங்கள் அற்றது. அப்போ நீங்க சொல்றீங்க இந்த ஆத்மா இந்த உடல் நான் செத்து போயிட்டேன், ஜெய்ஷி செத்து போயிட்டான்னா இந்த ஆத்மா இன்னொரு உடலுக்குள்ள போகும். அந்த உடல்ல அது என்ன மாதிரி வாழ்க்கை வாழும் அப்படிங்கிறது இந்த உடலுக்குள்ள இருந்த பாவ புண்ணியங்கள் அது மேல ஒட்டும். இப்பதானே சொன்னீங்க அது பாவமற்றதுன்னு. அப்ப அது பாவ புண்ணியங்கள் எப்படி வரும், அது எப்படி இன்னொரு ஆத்ம உடலை செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப புத்திசாலி ஆச்சு நம்மளாம் யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த காரண சரீரம் ஆத்மாவுக்கு கிடையாதே ஒழிய இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு அது வெளியில வந்த அப்புறமா ஆஸ்ட்ரல் சரீரத்தை விட்டு இப்ப பாருங்க, ஸ்தூல சரீரம், அதுக்குள்ள இந்த சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ள காரண சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வெளியில வந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த சாரி சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் இந்த ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரம், இந்த காரண சரீரம் மட்டும்தான் நமக்கு இன்னொரு பிறவியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த காரண சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு. இந்த காரண சரீரம் ஆத்மாவுக்கு ஒரு உடலாக இருக்கிறது. இந்த காரண சரீரத்தை நம்மளால உதற முடிச்சானா நமக்கு ஜென்மம் கிடையாது. அப்போ இந்த காரண சரீரத்தாலதான் மற்றொரு ஜென்மம் நமக்கு வர்றது. அந்த காரண சரீரம் உள்ள பாவ புண்ணியங்களை தேர்த்து எடுத்துட்டு போறது. அது கேத்த மாதிரி இன்னொரு உடலோ இன்னொரு ஜென்மமோ இல்ல ஜென்மத்துல இருந்து விடுதலையோ ஏதோ அதற்கு காரணம் காரண சரீரம். இந்த காரண சரீரம் ஆத்மாவுக்கு சரீரமாக இருக்கிறதே ஒழிய ஆத்மா பை இட்செல்ஃப் டஸ் நாட் ஹாவ் எனி பாடி. சோ பாடி லக்காயம் அப்பவே நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்புறமா கவிஹி அப்படிங்கிறாங்க. எட்டாவது கவிஹி அப்படின்னு ரொம்ப வயசு. அது தடுமாறவே தடுமாறாது. ஆத்மா இந்த வேலை இது மாதிரி காரண சரீரமா இதுதான். அது ஒரு நியம நிஷ்டைகளுக்குள்ள ஒரு பிரகிருதி தத்துவத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்றதுக்கு இந்த ஆத்மா அந்த காரண சரீரத்திற்கு ஒரு உதவியாக. ஈவன் அதை விட்டுடுங்க, இந்த சரீரத்துக்குள்ள ஸ்தூல சரீரத்துக்குள்ள அந்த ஆத்மா இருக்கும்போது எப்படி ஒரு அரசாங்கம் தன்னோட டியூட்டிஸ் எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிச்சு கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி இந்த கண்ணுனா அதுக்கு இந்த சக்தி இருக்கணும், அப்பதான் அது பார்க்கும். காதுனா இந்த சக்தியை நம்ம அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும், அப்பதான் அது நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த எலக்ட்ரிசிட்டின்றது ஒரு எனர்ஜி. அது நமக்கு வீட்டுக்குள்ள வரும்போது ஃபேனுக்குள்ள வரும்போது அது ஓடதான் செய்யும், அது சுத்தது. இட் ஒன்லி கிவ் அ மூவ்மெண்ட். இந்த விளக்குக்குள்ள போனான்னா அது ஒளியதான் கொடுக்கும். நம்மளோட மிக்சிக்குள்ள போனான்னா அது ஒரு எனர்ஜியால எல்லாத்தையும் உடையதான் செய்யும். இதெல்லாம் வேற 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 ஒரு எக்யூப்மெண்ட்ஸே தவிர இதை எல்லாத்தையும் இயக்கக்கூடியது அந்த ஒரே ஒரு. நான் எங்க வீட்டுக்கு மிக்சி வேணும், இந்த கனெக்ஷன் மிக்சிக்கு, எனக்கு லைட் வேணும் அந்த கனெக்ஷன் லைட்டுக்குன்னு வேற வேற எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொண்டு வர முடியாது. வீட்டுக்குள்ள வரும்போது ஒரே ஒரு லைன் தான் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆத்ம தத்துவம் என்பது இந்த மாதிரி விஷயங்களை பிரிச்சு கொடுக்கறது. அதே மாதிரி காரண சரீரம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதையும் அது ஒர்க் அலோகேஷன் மாதிரி அது செய்யுது. அதனால இது மிகவும் அறிவுபூர்வமானது, முட்டாள்தனமா எதையும் செய்யாது, அறிவுபூர்வமானது அப்படின்னு. இட் இஸ் a seer. நான் பாக்குறேன், நான் இதெல்லாம் பாக்குறேன். திஸ் இஸ் சீன்.
திஸ் இஸ் சீயிங். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய நான் பார்க்கப்படும் பொருள்கள். ஆனா இதை பார்ப்பவன் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவம். அதுக்கு சீயர், SEER, சீயர், பார்த்து கொண்டிருப்பவன். சீயர், சீயிங், சீன் அப்படின்னு இந்த மூணு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீதையில எத்தனையோ பார்த்திருக்கோம். சோ இந்த அறிவு சார்ந்த குருக்கள் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு கவி அப்படின்னா அறிவு சார்ந்த குருக்கள், அவங்களுக்கு கவி பெரிய கவியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய கவிஞன் அப்படின்னா அவங்களுக்கு அறிவு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கு நிறைய, இட்ஸ் வெரி வைஸ். அதனால அந்த ஆத்மாவை கவிஹி அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கவி. ஏன் அப்படின்னா அது ரொம்ப வயசாக இருக்கு, புத்திசாலியாக இருக்கிறது. அதுக்கப்புறமா மனிஷிஹி அப்படின்னா மனுஷின்னு கிடையாது, இட் இஸ் ஆம்னிசெயன்ட், எல்லாவற்றையும் அறிந்தது. ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசெயன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சர்வத்தையும் அறிந்து கொள்வது. நோயிங் பிரின்சிபல், இட் நோஸ் எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நோயிங்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம். எனக்கு எல்லாம் தெரியுதுன்னா எனக்கு தெரியக்கூடிய ஒரு தத்துவமாக எனக்குள்ள இருப்பது வந்து இந்த ஆத்ம தத்துவம். அதுதான் அதோட ஒரு குவாலிட்டி. இட் இஸ் த நோயிங் பிரின்சிபல், ஆம்னிசெயன்ட் அப்படின்னா எல்லாவற்றையும் அறிவது, எல்லாம் அதுக்கு தெரியும். அதுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம பாப்போம், கிருஷ்ணர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து ஷெல்ஃபை மூடி வச்சுட்டு ஏதோ ஒரு தப்பு காரியம் பண்றேன் ஆனா அவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? இவன்தான் சர்வவியாபியாச்சு. நீ ஷெல்ஃப மூடினாலும் இங்கேயும் இருக்கான் எங்கேயும் இருக்கான் அப்படின்ற போதுதான் இட் இஸ் தி சர்வவியாபியாக இருக்கக்கூடிய அந்த தத்துவம் சகலத்தையும் அறிந்ததாக இருக்கக்கூடிய தத்துவமாக தான் இருக்கணும் இல்லையா? நான் இங்க இருப்பேன், நீ என்னை கொலை பண்ணாலும் நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னாலும் அது வந்து பெரிய முட்டாள்தனம் இல்லையா? எனக்கு எதிராக நடக்கிறதால எனக்கு தெரியும், எனக்கு எதிராக நடக்கிறது எல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் என்னால. எங்க பார்த்தாலும் நான் இருந்தான்னா அப்ப எல்லா இடத்துலயும் நடக்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அதுதான் வந்து சர்வவியாபியாக. இப்ப இந்த எல்லாத்தையும் ஒரே ஒரு தத்துவமா எடுத்தானே சர்வவியாபி. அது சர்வவியாபியாக இருப்பதனால அது ஆல் நோயிங் பிரின்சிபலாக இருக்கிறது. சோ அறிவு திறன் வாய்ந்தது. அறிவு திறன், அதோட திறன், ஆத்மாவோட திறனாலதான் நமக்கே அறிவு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த ஆத்மா வெளியா இருந்த அப்புறமா நான் எவ்வளவு பகவத்கீதையை மூஞ்சில வச்சாலும் என்னால ஒன்றும் படிக்க முடியாது இல்லையா? சோ இந்த ஒரு வேலையும் இந்த ஆத்மா, இந்த நோயிங்னஸ் இல்லைன்னா கோமால இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? அந்த நோயிங்னஸ் வந்து இட் ஹஸ் கான் டவுன், இட் ஹஸ் கான் டு அ வெரி வெரி லோ எப். அதனால அவனால என்ன அவனை கோமால இருக்கவனுக்கு நான் அவனை பிடிச்சி திட்டினா அவனுக்கு தெரிய போறது. சோ அந்த நோயிங் பிரின்சிபல் இட் ஹஸ் பிகம், இட் இஸ் எ ஸ்லீப்பிங் பிரின்சிபல் ஆயிடுச்சாங்க இல்லையா? அந்த மாதிரி. சோ இந்த அறியும் திறமை வந்து இருக்கு. அப்புறமா இன்னொரு அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா எல்லாவற்றையும் தாண்டியது ஹரிபு. பூனா இந்த பூலோகம் அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களாலான இந்த எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பரி பரி அப்படின்னா அதை தாண்டி, பரிபு எல்லாவற்றிற்கும் மேலானது, எல்லாவற்றையும் தாண்டிய விஷயம். இட் இஸ் அ டிரான்சியன்ட் பிரின்சிபல். அப்படின்னா என்ன, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இப்ப எதையும் ஒண்ணு என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். என்னை யாரானா புகழ்ந்தானா ஐ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த ஹாப்பினஸ் இன் மீ. எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. ஏதோ ஒண்ணு அழகா சாப்பிட்டானே எனக்கு அந்த திருப்தியா இருக்கு, அந்த ருசியை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் எக்ஸ்பீரியன்சபிள் எக்ஸ்பீரியன்ஸ், எதையெல்லாம் நான் உணர முடியறதோ எனக்குள்ள அந்த உணரும் தத்துவமாக இருப்பது அந்த ஆத்ம தத்துவம். புரியுதுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் உணர்றேன், எக்ஸ்பீரியன்சபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னா உணரக்கூடிய ஒரு உணர்வு. இந்த உணர்வு என்பதற்கு அந்த உணரும் தன்மையை கொடுப்பதே அந்த ஆத்ம தத்துவம் தான். அதனால இட் இஸ் டிரான்சியன்ட்.
எல்லாவற்றிற்கும் மேலானது, எல்லாவற்றையும் அறியக்கூடியது, எல்லாவற்றிற்கும் மேலானது. அப்புறமா அடுத்ததெல்லாம் கொஞ்சம் சின்ன அர்த்தான், நிலைப்பாடுகளை வகுத்து கொடுப்பது. இதுதான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் மாதிரி அது ஒர்க் அலோகேஷன் மாதிரி நமக்குள்ள நான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப என்னோட நடக்கும் திறமையே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக பண்ணக்கூடியது ஒரு டிபார்ட்மெண்ட். நான் பார்க்கணும், கண்ணை திறந்த உடனே காட்சி வருது, கண்ணு திறந்துட்டேன் காட்சியே வா அப்படின்னு வந்தெல்லாம் தனியா கடை. கண்ணு திறந்த உடனே காட்சி வருது, ஏதோ வாசனை பொருள் வந்த உடனே மூக்குல வந்து வாசனை வருது, சத்தம் வந்த உடனே காதுல கேட்கறது இல்லையா. இந்த மாதிரி இந்த ஒர்க் அலோகேஷன், நிலைப்பாடுகளை வகுத்து கொடுப்பது அர்த்தான், எல்லாவற்றையும் செய்யக்கூடியது. அப்புறமா வந்து இது எப்ப நான் ஜெய்ஷி செத்து போனா ஆத்மா செத்து போச்சுன்னா கிடையாது. சாஸ்வதீபியக, நிலையானது, இட் இஸ் எட்டர்னல். நான் செத்து போலாம், ஆனா என்னோட ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு பகவான் கிருஷ்ணர் அப்பவே சொல்லிட்டார். சாஸ்வதீபியக, எப்பவும் இருக்கக்கூடியது. சமாபியக, தான் இருக்குமா இல்ல, கால காலத்துக்கும் ஜென்ம ஜென்மத்துக்கும் யுக யுகங்களுக்கும் இது இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாம் நமக்கு ஒரு சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்ம தத்துவத்தான் இந்த உடல், இந்த ஜெகத் எல்லாவற்றுக்கும் நடக்கக்கூடிய, இந்த உடலில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள், இந்த ஜெகத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் எல்லாவற்றுமே அந்த பிரம்மத்தால், அந்த ஆத்மாவால் தான் அப்படின்றத நம்ம இந்த தத்துவத்தை ஆழமா புரிஞ்சுட்ட ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில அவங்களுக்கு தடுமாற்றமே வராது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஒரு மனோநிலை எப்ப வரும், இந்த ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த டீப்பா நம்ம இருக்கும்போதுதான் புரியும் அப்படின்னு சொல்லி இந்த 8வது ஸ்லோகம். இப்போ இந்த 4, 5, 6, 7, 8 இந்த 5 ஸ்லோகங்கள்ல எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த ஆத்ம தத்துவத்தை ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேல என்ன அப்படின்னா, இத ஆத்ம தத்துவத்துக்குள்ளேயே வராம நான் கர்மயோகியா இருக்கேன், நான் உபாசகனா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை எடுத்துக்கிறாங்க. இப்ப எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உண்டு, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இந்த உடலை விட்டு வெளியேற பிறகு எந்த லோகத்துக்கு போவாங்க, அவங்களோட அடுத்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அடுத்த ஒரு 5-6 ஸ்லோகங்கள்ல வந்து விளக்க போறாங்க. இப்போ இந்த 9வது ஸ்லோகம் முதல்ல அது என்னன்னு பார்த்துடலாம். அந்தம் தமக பிரவிஷ்யந்தி அவித்யாம் உபாசத்தே. யாரெல்லாம் இப்ப இந்த விளக்குறான 2 விஷயங்கள், வித்யா அவித்யா. இந்த அவித்யாவை உபாசனை செய்பவர்கள், அவித்யா என்ற ஒரு பாதையில் நடப்பவர்கள் என்ன எங்க போவாங்க, அந்தம் தமக பிரவிஷந்தி, அவங்க கடைசியில ஒரு இருளான லோகத்துக்கு போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய அடி அடிச்சுட்டாருங்க. அதுக்கப்புறமா சரியா அவன் தான் போறான், நான் ஞானமான உபாசனை பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னா, இந்த வித்யா உபாசனை செய்யறாங்களே, உபாசனை செய்யறவங்க அவங்க ஏதோ நல்ல லோகத்துக்கு போயிட்டு அவங்க இதை விட இன்னும் கடுமையான ஒரு இருட்டான ஒரு லோகத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்றேன். இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னும் போது இத கொஞ்சம் புரியறதுக்காக இந்த வித்யா பாதை என்ன, அவித்யா பாதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வித்யா அப்படிங்கிறது வந்து ஞானம், சரிங்களா. அவித்யா என்பது வந்து வேலைகள் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு டைரக்ட் மீனிங் என்னன்னா, எவன் ஒருவன் கர்மத்தை செய்கிறானோ, அவன் நிஷ்காமியமா செஞ்சாலும் சரி, கர்மத்தை யோகமா செஞ்சாலும் சரி, அவன் இருண்ட லோகத்தை அடைகிறான். இது அவித்யா என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர எவன் ஒருவன் உபாசனையில் ஈடுபட்டு
அத நான் உபாசனை செய்யறேன்ப்பா, நான் எவ்வளோ விஷயங்கள் செய்யறேன் அப்படின்னு தான் செய்யறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கானே, அவன் இதை விட ஒரு அடர்த்தியான இருண்ட லோகத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க இவ்வளவு நேரம் நம்ம சொன்னோமே அந்த ஆத்ம தத்துவம், அந்த ஆத்ம தத்துவத்தை பத்திய ஞானம் இல்லாததால, அந்த ஞான விளக்கு நமக்குள்ள எரியாததால, அந்த ஞான விளக்கோட பிரைட்னஸ் பார்த்தோம்ல, அது எல்லாத்தையும் ஒளி கூட்டக்கூடியது இருக்குல்ல, அதை தூக்கி உள்ள போட்டு மூடி வச்சுட்டான்னா எப்படி ஒளி கிடைக்கும்? அந்த ஒளி இல்லாததால அது இருட்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ இந்த ஞான வழியில இருக்கவன் ஏன் வந்து அதை விட ஜாஸ்தியான இருட்டுக்கு போறான் அப்படின்னும் போது, இங்க ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்றது என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் டூ வேர்ட்ஸ் வெரி ப்ராப்பர்லி. இப்போ இது வந்து ஈஷாவாசிய உபநிஷத்து நம்ம எங்க இருந்து எடுத்தோம்? இந்த கர்மகாண்டத்துல நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சம்ஹிதை. இது வந்து இன்னும் உபனிஷத்துக்கே வரல, அந்த என் வேத அந்தத்துக்கு வரல. அதனால இது வந்து கர்மகாண்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதனால இங்க சொல்லக்கூடிய கர்மங்கள் என்பது எல்லாமே வைதிக கர்மங்கள் தான். வைதிக கர்மங்கள்னா என்ன? யாகம் செய்வது, யஜ்ஞம் செய்வது, அந்த ஒரு விஷயத்துக்காக. இது வந்து நீ சகாமமாகவும் செய்யலாம், நிஷ்காமமாகவும் செய்யலாம். இப்போ நம்ம வீட்டுல வந்து ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னா சுதர்சன ஹோமம் பண்ணணும் அப்படின்னம்னு அதுக்காக ஒரு வைதிக பிராமணர் வந்து, ஏதோ பிராமணர்னம்னா இல்ல, அந்த வைதிக கர்மங்களை செய்யக்கூடியவர் வந்து அந்த வைதிக கர்மங்களை செஞ்சு வைக்கிறாங்க. இது இங்க வந்து எஜமான வந்து அந்த வைதிக கர்மம் செய்யறவன்ல, நான் தான் எஜமான் இல்லையா? சோ இந்த எஜமானன் என்ன பண்ண, செய்வித்துக்கிட்டேன். எதை? சுதர்சன ஹோமத்தை செஞ்சுக்கிட்டேன். எதுக்காக செஞ்ச? என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அங்க அது வந்து ஒரு காரியமாக ஆயிடுறது. இட் இஸ் அ ஆக்ஷன் இல்லைங்களா? இந்த ஆக்ஷன் ஒரு கர்மம். இந்த கர்மத்தை நான் யோகமா செஞ்சேன்னாலும் அதுல வந்து ஒரு பர்சனல் பெனிஃபிட் இருக்கு. இத வந்து நான் கிரமமா செய்யறேன். எப்படி சுதர்சன ஹோமம் செய்யணும்னு யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்ய விதிமுறைப்படி தான் நான் செஞ்சேன். ஆனா இது ஆக்ஷன் ஓரியன்டட், இது ரஜசிக்கான ஒரு விஷயம். இந்த ரஜசிக்கான விஷயத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இருக்கு. நான் சுதர்சனம் செஞ்சேன், என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும்னு, யாருக்கும் வியாதி எல்லாம் வந்து கேன்சர் வராம பாத்துக்குவேன் அப்படின்னு ஒரு, அது என்னதான் வந்து செஞ்சாலும் அது சகாம கர்மம் ஆகாது. அதற்கு பின்னால ஒரு ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்கிறோம், ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதையே அந்த காலத்துல வந்து நம்ம சொல்லுவோம், அந்த காலத்துல இந்த எந்த காலம் அப்படின்னாலே நம்ம வந்து சத்தியலோகம், அப்புறமா திரேதாயுகம், அப்புறமா வந்து துவாபர யுகம், அப்புறமா கலியுகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம். சத்தியலோகத்துல வந்து ஃபர்ஸ்ட், அப்போ எல்லாமே வந்து வெள்ளை கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மிகவும் தூய்மையானது. அங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியே கிடையாது, அசுரகுணம் என்பதே கிடையாது. அப்போ அங்க இருந்த ஆத்மாக்கள் எல்லாம் மிகவும் பரிசுத்தமான, அவன் ஒண்ணுமே செய்வான. அவன் வந்து அந்த மாதிரி இருந்த சத்தியலோகத்துக்கு அப்புறமா வந்து திரேதா யுகத்துல என்னாச்சுன்னா ரெண்டா பிரிஞ்சிருச்சு. அசுரகுலம், தேவகுலம். அசுரகுணம், தேவகுலம். அசுரர்கள்லாம் பாதாள லோகத்துல இருக்கணும், தேவர்கள்லாம் மேல் லோகத்துல இருக்கணும், மனுஷங்கள்லாம் இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு வேற வேற பொசிஷன்ஸ், வேற வேற இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அப்ப கூட ஒருத்தர் தேவாசுர யுத்தம் 18 வருஷத்துக்கு மேல நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை தான். அதுக்கடுத்து துவாபர யுகத்துல என்ன ஆச்சுன்னா ஒரே குடும்பத்துல 2 பேர், துரியோதனாதிகளும் சரி பாண்டவர்களும் சரி ஒரே லீனியேட் தான், ஒரு குடும்பத்திலேயே வந்து பிரிவுகள் ஏற்பட்டது. கலியுகத்துல இன்னும் மோசம், ஒரு மனுஷக்குள்ளேயே நல்ல குணம் கெட்ட குணம் 2 இருக்கு இல்லையா? சோ இங்க நமக்கு இட்ட கர்மங்கள்ல வந்து நம்ம அந்த வைதிக கர்மங்களை நம்மளால பண்ணவே முடியாது. யார் பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதெல்லாம் செய்யறாங்களோ அவங்களை வச்சு நம்ம செய்விச்சுக்கிறோம்.
இல்லையா? இப்போ அந்த காலத்துல இந்த கர்ம யோகத்தை அதேதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க யாகம் செய்யறது, யக்ஞம் செய்யறது, அக்னி வளர்க்கறது, இதே செஞ்சுட்டு இருந்தாங்க. அத அவங்க சகாமமா செஞ்சாங்களா, நிஷ்காமமா செஞ்சாலும் பலன் இவ்வளவுதான். ஆச்சுங்களா? இப்போ அது ஒரு குரூப். யாரு? கர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு குரூப். என்ன கர்மம்? வைதிக கர்மங்கள். என்ன? யாகம் யக்ஞம் எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. அடுத்தது இந்த யாக யக்ஞம் எல்லாம் செஞ்சு செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் ஞான மார்க்கத்துல நான் உபாசனை செய்ய போறேன். இந்த உபாசனை என்பது நம்ம இங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். உபாசனை அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் ஐ எம் கோயிங் டு டு மெடிடேஷன், அது கிடையாது. அந்த மெடிடேஷன் நீங்க கொண்டு வராதீங்க. இப்ப எனக்கு ஆத்ம ஞானம் இருக்குன்னா அந்த ஞானம்ன்ற வார்த்தைக்கு ஆத்ம ஞானம்னு அர்த்தத்தை கொண்டு வரக்கூடாது. நம்ம இங்க ஞான மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே உபாசனை தான். உபாசனைன்னா என்ன அப்படின்னா எதையோ ஒண்ணு வச்சு ஞான விசாரத்தில் ஈடுபடுவது. இப்ப சாந்தோக்கிய உபநிஷத்துல எக்கச்சக்கமான உபாசனைகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு மனோதிடம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சத்யகாமா கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சத்யகாமா ஜாபலா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவன் ஒரு வேற ஜாதிக்காரனால அவனை எந்த குருவுமே அவனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, எல்லாம் குருவை தேடிட்டு போய் ஒரு குரு கிட்ட போன உடனே அவன் உடனே அந்த ஆத்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கிரகிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கா அப்படின்ற அந்த உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அந்த குருமார்கள் அவங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த சத்யகாமாவை என்ன பண்ணாங்க? 100 மாடுகளை கொடுத்துட்டு நீ போய் இதை மேய்ச்சிட்டு எவ்வளவு நாளு? 100 மாடுகள் 1000 மாடுகள் ஆனப்புறமா நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப எவ்வளவு ஒரு கால தாமதம் பாருங்க. அவ 1000 மாடு வரணும், அது மட்டும் அவனை மேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரே கர்மத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சமயத்துல காளமாடு அவனுக்கு ஒரு விஷயம் சொல்லிச்சு. அவன் 100 1000 ஆனப்புறமா குரு கிட்ட சொல்றான், என்ன கத்துண்ட? எனக்கு ஒரு காளை மாடு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லிச்சு? இதுல இருந்து நான் திசைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். சோ ஸ்லோலி அந்த நமக்குள்ள ஒரு புரிதல் என்பது வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஆலம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை நினைச்சு நான் தியானம் பண்றேன், லிங்கத்தை நினைச்சு தியானம் பண்றேன். இல்ல ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு அந்த ஒளியே பார்த்துக்கிட்டு நான் அந்த உபாசனை செய்யறேன், அந்த பிராக்டிஸ செய்யறேன். இல்ல ஓம் கிரீம் அப்படின்ற ஒரு சிலபல்ஸ் இருக்கக்கூடிய மந்திரங்களை வச்சுட்டு நான் உபாசனை செய்யறேன். சோ இந்த உபாசனைகளுக்கெல்லாம் ஆலம்பனம் அப்படின்ற ஒரு ஒரு ஃபோக்கஸ் எது நம்ம மேலன்னா ஃபோக்கஸ் பண்ணணும். இல்ல எனக்கு ஒரு நல்ல குணம் வேணும் கொடுப்பா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணலாம். குணங்கள் மேலேயோ அவயவங்கள் மேலேயோ இல்ல ஒரு ஆலம்பனம் என்று சொல்லக்கூடிய வெளி விஷயங்கள் மீதையோ மனசை வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்றது ஒரு துணை. அதுக்கு துணை கருவி வேண்டி இருக்கு. இதுதான் உபாசனைங்கிறது. புரியுதுங்களா? கர்மம் என்றால் வைதிக கர்மங்கள், உபாசனை என்றால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்யும். இது உட்கார்ந்து செய்யறான், இங்க ஆக்ஷன் கிடையாது. அவன் உட்கார்ந்துட்டான், பேசாம உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ நோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ நோ ரஜசிக் கிடையாது, சாத்விக் தான். இருந்தாலும் இங்கேயும் அவன் ஆத்ம ஞானத்துக்குள்ள வரல. இந்த கர்மயோகம் செஞ்சவன் எங்க போவான்? எங்க போவான்னா அவன் ஏதோ பித்ருலோகம் இல்ல தேவலோகம் அப்படின்னு போயிட்டு திருப்பி என்ன பண்ணுவான்? இன்னொரு ஜென்மம். இப்படி போய் போய் ஏதோ ஒரு ஜென்மத்துல அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒரு குருவோ ஒரு நல்ல விஷயங்களோ ஒரு சத் சங்கமோ ஏற்பட்டு அவன் என்னடா இது அப்படின்னு இதை விட்டு தாண்டி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் என்ன இருக்கு. சோ இவனோட மனது இவனோட ஆத்மா இருட்டா ஆயிடுச்சான், இருட்டுல போட்டு மூடி வச்சுட்டான். இப்ப இந்த உபாசனை செய்யறானே இவன் தான் ஒரு அதேதான் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கர்மங்களும் கிடையாது. அதனால அந்த ஒரு எஸ்கேப் வெலாசிட்டிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா அவன் பிரம்மலோகத்துக்கு போலாம். அங்க போய் விமர்சனமே கிடையாது. அந்த கிரம முக்தி மட்டும் அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இவனுக்கு என்ன இன்னொரு ஜென்மத்துல இதெல்லாம் ஒரு நல்ல புத்தி வரலாம்.
அதனால அவனை இன்னும் கும்மிருட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இது இருட்டுன்னு சொன்னா அவனை கும்மிருட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து மோட்ச பிராப்தியே கிடையாது. ஆத்ம ஞானம் அவனுக்கு வர போறது இல்லை. அதனால அவன் போறது கும்மிருட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் இந்த 9வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? அந்தம் தமக பிரவிஷ்யந்தி அவித்யாம் உபாசத்தே. அவித்யான கர்ம செய்யணும், ஒரு டார்க்கான லோகத்துக்கு போறான். ஆனா இந்த உபாசனையில ஈடுபட்டவன் அதை விட டார்க்கான ஒரு லோகத்துக்கு போறான். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, 10வது ஸ்லோகத்துல இந்த ரிஷி என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அததான் நாங்க உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து என்னோட எண்ணம் இல்லை, நான் படிச்சது வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த ரிஷிமார்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த உபநிஷத் சொன்னவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரிதான் சொல்லி கொடுத்தாங்க. யார் சொன்னாங்க? தீரானாம். இந்த தீரர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தீரர்கள் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு சொன்னாங்க, அததான் நாங்க இங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஸ்லோகத்தை அந்நதேவ ஆகுகு வித்யானா, வித்யாவை உபாசனை பண்ணான இந்ததான் வழி. அந்நதேவ ஆகுகு அவித்யானாம் இது சுண்ணுமா, இதுதான் நாங்க கேள்விப்பட்டோம். யார்கிட்ட இருந்து கேள்விப்பட்டோம்? தீரானாம், பெரிய தீரர்களான எங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 10வது ஸ்லோகத்துல சொன்னாங்க. இதனால என்னன்னா இப்ப என்னடா வழி அப்படின்னா, சமுச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. சமுச்சயம்னா ரெண்டையும் சேர்த்து பண்றது, அதுக்கு பேர் வந்து சிந்தசிஸ். நாட் டுகெதர், சிந்தசை. இதையும் அதையும் வந்து ஒன்னா கலந்து செஞ்சானா, அதாவது வித்யாவா வந்து நீ உபாசனை பண்ணிக்கோ, அவித்யாவா கர்மமும் பண்ணு, கர்மமும் உபாசனையும் சேர்ந்து பண்ணும்போது உனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். என்னன்னா, அவித்யாயாம் மிருத்யும் மிருத்யும் தீர்த்துவா வித்யாம் அமிர்தம் அஷ்ணுதே. இதனால நீ இந்த வித்யா செய்ய அவித்யா கர்மம் செஞ்சுட்டே இருக்கல்ல, அதனால நீ என்ன பண்ணுவ? இந்த மரணம் என்பதை நீ கடக்கிறாய். மரணம் இந்த வாழ்க்கை ஒரு துன்பமயமானது. இதுல வந்து தினம் நம்ம சொல்லுவோம், செத்து செத்து பொழைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த கர்மம் செய்யணுமோ அந்த சுவாபாவிக் கர்மம் அப்படின்னா, என்னோட சுபாவம், என்னோட சுபாவத்துல நான் கர்மம் பண்றேன். என்னுடைய சுபாவம் நல்ல சுபாவமாவும் இருக்கலாம், நான் ஒரு கெட்டவனா இருக்கலாம். நான் கெட்டவனா இருந்தா என்னோட சுபாவம் அவனை போட்டு அடி, அவனை வந்து எப்படி என்ன வந்து சீரியல் எல்லாம் பாக்குறோம் இல்லையா, எப்படின்னா அவனுக்கு எடுத்துடணும், எப்படின்னா அவன் சந்தோஷமா இருக்க கூடாது, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணும். சோ இங்கேயும் வந்து கர்மம் செஞ்சுட்டு இருக்கான், காரியம் செஞ்சுட்டு இருக்கான், ஆக்ஷன் ஓரியன்டட், பட் இட் இஸ் ஆல் டைரக்டட் டுவர்ட்ஸ் அ பேட் இன்டென்ஷன் இல்லையா. ஆனா இவன் வந்து சகாம கர்மமா செய்யும் போது எப்படி அதையும் தர்மத்தின் வழியாக செய்யணும். தர்மம்னு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ரைட் ஆர் ராங், லெட் அஸ் ஹேவ் a very clear understanding about it. அப்படி இருக்கும்போது நீ செஞ்சானா, இந்த செத்து செத்து உழைக்கிறோம் சொன்னோமே வாழ்க்கை, அது வந்து இது இப்படிதான், திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், சோ வாட் அப்படின்னு குருஜி சொல்ற மாதிரி இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கிராஸ் ஓவர். இந்த மரணம் என்பதை நீ வந்து தாண்டி வந்துடுற. அதனால நான் சாக மாட்டேன்னு கிடையாது, தினம் சொத்து சொத்து உழைச்சுட்டு இருக்கமே அந்த மாதிரி இல்லாம மிருத்யும் தீர்த்துவா, நீ மரணத்தை கடந்தவனாக இருப்பாய். எப்போ? இந்த கர்மம் செய்து. இந்த கர்மம் மட்டும் செஞ்சானா நீ இருட்டு லோகத்துக்கு போயிடுவ. கர்மத்தை ஞானத்தோட சமுச்சயம் செஞ்சு சிந்தசைஸ் பண்ணி பண்ணும்போது இந்த கர்மத்தால நீ மரணத்தை வெல்லுவாய். இந்த உபாசனைகளால நீ அமிர்தம், இந்த உபாசனை செய்யும் போது இந்த மனுஷனாக இருக்கக்கூடிய நான் ஒரு தெய்வ தத்துவத்தை அடைகிறேன், ஒரு தெய்வத்தன்மையை அடைவேன். அந்த தெய்வத்தன்மை அப்படின்றது வந்து ஐ ஹவ் பிகம் சோ ரிஃபார்ம்டு. அவ்வளவு ரிஃபர்மேஷன் வந்ததுனால
எனக்கு அமிர்தத்தன்மை, தேவர்கள்னாலே அமிர்தம் தானே. சோ அமிர்தத்தன்மை ஒரு ரெண்டையும் சமுச்சம் செய்து ரெண்டையும் சிந்தசைஸ் பண்ணி கர்மயோகமும் செய்யணும், உபாசனையும் செய்யும் போது, கர்மயோகத்தை செய்யும் போது நீ மரணத்தை கடப்பவனாக இருக்கலாம், இல்ல நீ இந்த உபாசனையும் செய்யும் போது நீ அமிர்தமாக அமிர்த லோகத்தை அடையக்கூடிய தேவர்களை போல உனக்குள்ள அந்த தேவ தத்துவம் உனக்குள்ள வரும் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கு. இதோட நம்ம இன்னைக்கு வகுப்பை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்தது இந்த இதே இந்த ரெண்டு குரூப் சொன்னோம் இல்லையா, வித்யாம் அவித்யாம்னு. இத இன்னும் கொஞ்சம் உள்ள போய் those who pray for those who உபாசனை செய்யற மேனிஃபெஸ்டட் உபாசனை செய்யறவங்க, அன்மேனிஃபெஸ்டட் உபாசனை செய்வாங்க. குணங்கள் கூடிய ஒரு பிரகிருதி தத்துவத்தையோ இல்ல குணங்கள் அற்ற பிரம்ம தத்துவத்தையோ எப்படி பண்றதுன்றது இன்னும் கொஞ்சம் அடுத்த 3 ஸ்லோகத்தை பார்க்கணும். அது அடுத்த கிளாஸ்ல. தேங்க்யூ.